புகைப்படத்தில் உள்ளவரின் பெயர் அம்முரதி. மாற்றுத்திறனாளியான இவர் மெரினா அயோத்திக்குப்பம் பகுதியில் வசித்து வந்தார். காலை மகளை பள்ளிக்கு பேருந்தில் ஏற்றிவிட்டு சாலையை கடப்பதற்காக டாக்டர் பெசன்ட் சாலை லேடி வெலிங்டன் பள்ளி பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்தார். மாற்றுத்திறனாளி என்பதால் மெதுவாக நடந்து சாலையை கடந்தபோது வேகமாக வந்த மாநகர பேருந்து மோதி அம்முரதி இறந்து போனார். ரோட கிராஸ் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் பஸ் வரும்போது இந்த பஸ் நிக்காம வந்து அவங்களை ஏத்திடுச்சு. அவங்களோட முன் வீலில் வந்து அவங்க வேற வலது காலில் ஊனும். அவங்க வேற கீழே வரும்போது வந்து அப்படியே இது பஸ்ஸோட முன்சக்கரம் ஏறி இறங்கி தாங்கி தான் நடப்பாங்க. ஆனால் ரொம்ப ஸ்மார்ட், எல்லாத்துலேயும் கிளவராக இருப்பாங்க. எத்தனையோட போயிருக்காங்க, இந்த மாதிரி ஆனதே கிடையாது. இது எதிர்பாராத அவங்க மேலே தான் தப்பு கொண்டாந்து ஏற்றிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்களே சொன்னாங்க அந்த மாதிரி கண்ட டிரைவர் மேலே தான் தப்புன்னு சொன்னாங்க. அங்கே ஓடிட்டார், இறங்கி ஓடிட்டார் டிரைவர். அம்முரதியின் மரணத்திற்கு பேருந்து ஒரு காரணம் என்றாலும் சாலையில் வேகத்தடை இல்லை என்பது மற்றொரு காரணம். விபத்து நடந்த இடமான டாக்டர் பெசன்ட் சாலையில் லேடி வெலிங்டன் பள்ளி செயல்பட்டு வருகிறது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து வரும் இந்த பள்ளி உள்ள பகுதியில் சாலையில் எந்த ஒரு வேகத்தடையும் இல்லை. ஸ்கூல் ஜோன் வராதுங்க, ஸ்லோவாக போகணும், ஒரு ஸ்பீட் பிரேக் கிடையாதுங்க. ஸ்பீட் பிரேக் இல்லாமல் ஆக்சுவலாக வந்து இவங்க கிராஸ் பண்ணும்போது பஸ்ஸில் ஏறலாம் போனாங்க. அந்த பஸ் வந்து நின்றுருந்தா இந்த உயிர் போயிருக்காது. பஸ் நிக்காதெல்லாம் போனதால உயிர் போச்சு. இன்னைக்கு இந்த ரேல்வே வழி ஸ்கூல்குள்ள கிட்டத்தட்ட 3000 பசங்க படிக்கிறாங்க. இந்த 3000 பசங்க படிக்கிற ஒரு ஸ்கூல்ல ஒரு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. சாதாரண ஒரு போலீஸ் கூட இல்லை. அதனால அவங்க எவ்வளோ பேர் பசங்க போட்டு கிண்டல் பண்ணின்னு போயின்னு வந்துருக்காங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ பேர் போயிட்டு புகாரம் கொடுத்துருக்காங்க. இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும். விபத்துக்கு காரணமான மாநகர பேருந்து ஓட்டுநர் குமாரை அண்ணாசதுக்கம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் கைது செய்தனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவகுமாருடன் செய்தியாளர் சுப்பிரமணியன்.